பாரு. ஆமா, உங்க மச்சி வந்துட்டாங்க பாரு. போ போ, அங்க போ பேசு, வம்பிழுக்காதன்னு சொல்றாங்க நந்தினி. முருகண்ணா, ஆமா உப்புமா நல்லா வந்து உப்புமா நல்லா வந்துச்சா வரலையா? ஆமா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பார்சல் அனுப்புனீங்களா? ஆமா, அனுப்பலையாங்கிறாங்க நந்தினி. நேற்று லைவ்ல உப்புமாவே ஆமாம் ஒரே பேச்சு. ஆமாம் ஆமாம் நந்தினி, இன்னைக்கு முருகன் அண்ணா வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அதனால உப்புமா செஞ்சாங்களோ செய்யலை, பாவம் அவருக்கே ஒர்க் அதிகமாக இருந்திருக்கும். அது என்னமோ தெரியலடா நந்தினி தங்கம். ஆமாம், உன்னை பார்த்தாவே ஆமாம் கலாய்க்கணும் திட்டணும் போல இருக்கு. ஐயோயோ தேவானா, அப்படியா? வணக்கம் சகோதரி ராஜானா, வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா ராஜாண்ணா? வீட்டில் எல்லாரும் நலமா? தம்பி பாப்பா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களாண்ணா? நந்தினி, என்ன ஸ்பெஷல் இரவுன்னு கேட்குறாங்க நம்ம சாப்ஜி ப்ரோ. சிவகுமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ, இரவு வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன் ராஜாண்ணா. அப்புறம் எந்தெந்த கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க? ரொம்ப பிஸியாண்ணா? வீடியோ எடுத்து கோயில் கோயிலாக வீடியோ எடுத்து போடுறீங்க, நல்லா தான் வீடியோ போடுறீங்க, பார்க்க தான் முடியலண்ணா, சாரி, நான் டைம் இருக்கும்போது பார்க்குறேன். தேவாண்ணா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ. நல்லா இருக்கீங்களாண்ணா? லைக் அண்ட் தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ராஜாண்ணா, ராஜாண்ணா என்ன சாப்பிட்டீங்கண்ணா? பிரியாணி சாப்ஜி என்னன்னு சொல்கிறாங்க நந்தினி. ஒர்க்கு தான் டென்ஷனாக இருக்குக்கா. அப்படியா? ஓகே கூகுள் ப்ரோ. என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும், என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு போய் தானே ஆக வேண்டியது இருக்குது எல்லோரும். ஆமாம் சாப்ஜி தம்பி, வழக்கம் போல் 10 மணிக்கு மேலே தான் நாம் சாப்பிடணும். என்ன சமையல்? வழக்கம் போல் சாம்பார் சாதம் தான். என்ன சாம்பார் என்று தெரியவில்லைன்னு சொல்கிறாங்க தேவானா. பாபா பசங்க அனைவரும் நலமா சகோதரி? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா மாமா வெளியே போயிருக்காங்க, அங்கேருந்து கமெண்ட் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கலாய்க்கணும்னு தோணும் எனக்கு கூட. சுட சுட ஆமாம், சுடு தண்ணி எடுத்து பக்கத்தில் இருந்தால் உன் மேலே ஊற்றணும்னு தோணுதுங்கிறாங்க நந்தினி. ஐயோ நந்தினி, லைக் டன் அக்கா. சபி, தேங்க்யூ சபி. சபி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். என்ன எதுவும் சொன்னீங்களா? நான் தான் மறந்துட்டேனா? அமுதன் ப்ரோ, ஹாய் வணக்கம் ப்ரோ. நலமா ப்ரோ? அண்ணி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ நந்தினி. நந்தினி தங்கச்சி, உன்னை எப்படி ஆமாம் நந்தினி தங்கச்சி, உன்னை எப்படி வேணாலும் திட்டிவிடலாம், அதில் கமெண்ட் மூலமாக பண்ணலாம், ஆனால் தண்ணி எப்படி ஊற்ற முடியும்? பக்கத்தில் இருந்தால் தானே ஊற்ற முடியும்னு சொல்கிறாங்க தேவானா. அப்படியா நந்தினி, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சப்ஜி ப்ரோ. இன்றைக்கி அண்ணி சிம்பிளாக வச்சுருக்காங்க. என்ன ஆச்சு அண்ணி? சிம்பிளாக வச்சுருக்காங்களா? சமையல் சிம்பிள் சமையல்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எப்போவுமே அப்படி தான். எங்கள் வீட்டில் வெஜ்ஜு ஃபுட்டு தான் அதிகமாக இருக்கும். நான்வெஜ் வந்து வீக்லி 1 டைம் தான், சண்டே வாங்குவோம். எப்பப்பயாவது ரேராக ஒரு நாளைக்கு வெனஸ்டே வாங்குவோம், அவ்வளோதான். ரொம்பலாம் வாங்க மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம். முட்டை கொஞ்சம் அப்பப்போ பிள்ளைங்க கேட்பாங்க, முட்டை கூட கொஞ்சம் அப்பப்போ செய்வோம் அதிகமாக. மற்றபடி சிக்கன் ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. மீன் குழம்பு, ஆமாம் சிக்கன் குழம்பு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சிக்கன் ஃப்ரை இதுதான் சாப்பிடுவாங்க, மீன் ஃப்ரை கூட சாப்பிட மாட்டாங்க. நானும் மாமா மட்டும்தான். நந்தினி, டன்னா? ஓகே, பரவாயில்ல தேவானா, ஏதாவது ஆமாம் பசிக்கு சாப்பிடணும் அவ்வளவுதான்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ. வாழ்த்துக்கள், லைக் போட்டேன் அண்ணி. ஓகே சுகர் ப்ரோ, வாங்க ப்ரோ, வணக்கம். நலமா? சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் சுகர் ப்ரோ? அமுதன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ஹாய். முருகன், ஹாய், வாங்க ப்ரோ, வணக்கம். முருகன் அண்ணா, என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாங்க சாப்ஜி ப்ரோ. நந்தினி, உயிர் தங்கச்சி, உன்னை கலாய்க்காமல் நான் வேறு யாரை கலாய்க்க முடியும்? இந்த அண்ணனுக்கு ஆமாம்
இந்த அண்ணனுக்கு ஏற்ற பீஸு நீ, அந்த அண்ணனுக்கு ஏற்ற பீஸ் ஆனால் ஒன்று தான்